இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. சங்கீதம் 33:9. சாம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். For he spoke and it came to be, he commanded and it should firm. நம்முடைய ஆண்டவரால் முடியாததென்று ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொன்னால் அது செய்து ஆகும். அவர் கட்டளையிட்டால் அது நிறைவேறும். ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் பிரயாணப்பட்டிருக்கையில் பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் படகின் மேல் மோதிற்று. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடம், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொண்டபோது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் கூட உன்னால் தாங்க முடியாத பல காரியங்கள் உன்மேல் மோதி உன்னை நிலைக்குலைய செய்திருக்கலாம். தாங்க முடியாத பிரச்சனைகளால் உன் வாழ்வு அலைமோதி கொண்டிருக்கலாம். இன்று உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில் நீ என்னை நம்புவாயானால், என்னை தேடுவாயானால் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவர் உன்னோடு இருக்கும்போது நீ பிரச்சனைகளை பார்த்து கலங்காதே. பிரச்சனைகளின் மத்தியில் இயேசுவை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி மடிந்து போகிற உன்னை நிலைப்படுத்தி உன் வாழ்வை அமைதிப்படுத்துவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். God bless you.